வணக்கங்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தங்களோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சி. ஸோ ஒவ்வொரு மாதம் நடக்கும் இல்லையா? ஸோ ஒரு சூரிய பெயர்ச்சிக்கும் நம்ம என்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்கிறத சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து 7 இருக்கும்போது சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மனைவியால் ஒரு சொத்து வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு ஸ்காலராக உங்களை பார்ப்பாங்க. ரொம்ப அறிவுஜீவியாக எல்லாருக்கும் முன்னாடியும் காட்சி கொடுப்பீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்குலாம் சீட் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்றுங்க, நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு க்ரோத் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 9 இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணம் ஒரு மாதிரி விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் வரும். ஸோ அப்பா சம்மந்தமான உறவுகளில் மட்டும் கொஞ்சமாக சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான ரொம்ப பார்த்து இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது சுக்கிரனுடைய விஷயங்கள் வந்து சுக்கிரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 5ல் இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பழைய கடன்கள் சில பேர் அடைபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுவே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் போகும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தும் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் நிலபுலன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. மனசில் வந்து தேவையில்லாத ஒரு ஆசைகள் அடிக்கடி வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 6ல் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடு பிரயாணம் அமைவதற்கான வாய்ப்பு, வெளி மாநில பிரயாணம் அமைவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்லா பாப்புலாரிட்டி, நல்ல ஏற்றமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குறார் அப்படின்போது சுக்கிரன் வந்து இப்போ வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக நாட்டம் நிறையா இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுத்தி பலன்கள். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசாபுத்தினா சூரியன் வந்து 9ஆம் அதிபதி. இப்போ இருக்கிறது வந்து 6ல் இருக்கும்போது தந்தையோட உடலும் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் ஒரு மாதிரியான விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதுக்கான பரிகாரம், யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கான பரிகாரம்னு பார்க்கும்போது மொச்சை பயிர்களை வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வந்து உங்கள் மனைவி மூலியமாகவோ இல்லை ஒரு அம்மா மூலியமாகவோ ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம், சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து அன்னதானம் நீங்கள் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து திங்கக்கிழமைகள் வந்து அன்னதானம் பண்ணுறது, அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலனும். தனுசு லக்னம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள், குழந்தைகளுக்காக கொஞ்சம் வந்து நம்ம கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கான பரிகாரம், யாரெல்லாம் தனுசு லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கஷ்டப்படுறவங்க வந்து அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரிய பாப்புலாரிட்டி, நிறைய பிரயாணம் மூலியமாக நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடு வாசல் விற்கிறது, ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள், ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து சூரியனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறது, கோதுமை தானங்கள், சனிக்கிழமைகளில் வந்து கோதுமை தானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மூலியமாக, தாயார் மூலியமாக நல்ல லாபங்கள், கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ திருமணம் ஆவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி விஷயம், யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மொச்சைப்பயிர்களை வந்து தானம் பண்ணுறது, அது வியாழக்கிழமையில் மொச்சைப்பயிர் தானம் பண்ணுறது, திருமணமாகாத பெண்களுக்கு வந்து ஒரு ஆடை எடுத்து கொடுக்குறது, அதாவது அம்மா அப்பா பெரியவங்க மூலியமாக அது ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து
சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றது, தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய லாபங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு பணம் வசதி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அன்னதானம் ரொம்ப இல்லையா. ஸோ சனிக்கிழமைகளில் வந்து யாருக்கும் அரிசி வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7வது 7லேயே ஆட்சி இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, வியாபாரத்தில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய லெவலில் வந்து ஒரு உத்தியோகத்துக்கு போகிறது, பெரிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ இதுக்கான பரிகாரம் பார்க்கும்போது யாரெல்லாம் புதன்கிழமைகளில் வந்து எள்ளு வாங்கி கொடுக்குறது, எள்ளு உருண்டை வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, நோட் புக் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். தனுசு லக்னமாக இந்த கேது தசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களே கொடுக்குங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்போது 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் வந்து அப்பா வந்து வெடுக்கு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கொஞ்சம் உடல்நலம் ரீதியான விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வெளியூர் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கான பரிகாரம் யாரான தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி பரிகாரம் பார்க்கும்போது பச்சை பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ பச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது அது நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பச்சை பயிர் தானம் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பலுக்கள் இருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆன்மீக பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், கடன் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து அரிசி தானம் பண்ணுறது, ஒரு அன்னதானம் பண்ணுறதுனால சிறப்பான பலன்கள். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வரணும். நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பார்த்தோம்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பயிற்சி. ஸோ சூரியனுடைய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகி வரும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்போ வந்து ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சியாகும். ஸோ அந்த மாதிரி பயிற்சியாகும் காலகட்டங்களில் ஒரு புண்ணிய காலம்னு ஒன்று வருதுங்க. ஸோ அந்த புண்ணிய காலத்தில் வந்து என்னென்ன ப்ரேயர்ஸ் பண்ணலாம், என்னென்ன பிரார்த்தனை எப்படி வழிபாடு பண்ணுங்கிற முறையை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டங்களில் வந்து சரம், ஸ்திரம், உபயம்னு ஒரு 3 கட்டம் வருங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா மேஷ ராசிக்காரர் வந்து மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸோ இந்த 4 ராசிகளில் சூரியன் வருகிற ஒரு காலகட்டம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த 4 ராசிகளில் வந்து சூரியன் இப்போ மீனத்துலேருந்து மேஷத்துக்கு வராருன்னு வச்சுமே. ஸோ அப்போது என்ன வழிபாடு பண்ணணும், இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா பஞ்சாங்கத்துக்கு போங்க. அந்த தமிழ் மாதம் இப்போ ஆணி மாதம் போது ஆணி மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல்லே இருக்கும், முதல்ல இருக்கும், அது முதல் மாதத்தில் லாஸ்ட்டில் இருக்கும். அப்போ போட்டிருப்பாங்க ஸோ இந்த புண்ணிய காலங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த என்ன புண்ணிய காலம் என்ன டைமுங்கிறத போட்டிருப்பாங்க. அந்த வழிபாடு அப்போ பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கும், கடகராசிக்காரர்களுக்கும், துலாம் ராசிக்காரர்களுக்கும், மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த 4 ராசியில் வந்து சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடு. ஸோ அதை வந்து சங்கராந்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஸோ சங்கராந்தி புண்ணிய காலங்கிறது வந்து ஒரு மாதத்தில் அந்த சூரியன் பயிற்சி ஆகிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும். ஸோ அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சரராசின்னு சொல்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அந்த ஒரு ஐயப்பன் வழிபாடு வந்து ஐயப்பன் கோயிலில் அந்த இப்போ உதாரணம் சொன்னால் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அந்த டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். சிறப்பான பலன்கள். நீங்கள் வந்து குலதெய்வ தோஷங்களை நீக்க வல்லது. உங்கள் குலத்தில் வந்து நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ராசியில் மேஷம், கடகம், துலாம், மகரம். ஸோ இந்த 4 ராசியில் சூரியன் பிரவேசிக்கிற அந்த காலகட்டத்தில் வருகிற சங்கராந்தி புண்ணிய காலங்களில் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம். ஸ்திர ராசிகள் வந்து சூரியன் பிரவேசிக்கிற காலங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி வரும், சிம்ம ராசி வரும், விருச்சிக ராசி வரும், கும்பராசி வரும். இந்த 4 ராசிகள் வந்து ஸ்திர ராசி. ஸோ இப்போ அந்த ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கிற காலம் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புண்ணிய காலம். யாராச்சும் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேங்க, என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள், அதாவது நீங்கள் பஞ்சாங்கத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு இருக்கும், அந்த டைம் இருக்கும். ஸோ அந்த 1 hour நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 10லேருந்து 11 வச்சுப்போமே, அந்த 10லேருந்து 11 அந்த பெருமாள் கோயிலில் போயிட்டு 27 முறை அந்த பெருமாளை வந்து சுற்றுறது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மென்மை அடையும். பணம் செல்வம் குழிக்க
இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை விடவே விடாதீங்க. ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லோருக்குமே விட இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸ், ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து உபயராசிகள். ஸோ உபயராசிகள்னும் போது மிதுன ராசி, அதுக்கப்புறம் கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி. ஸோ இது 4 ராசியில் வந்து சூரியன் நுழைகிற அந்த காலகட்டம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஷடசிதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஸோ ஷடசிதி புண்ணிய காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணும்போது ஈஸ்வரன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரியன் வந்து ஷடசிதி புண்ணிய காலத்தில் தான் பிரவேசிக்கிறார். ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சித்தர்கள் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ சித்தர்களை வழிபாடு பண்ணணும். சித்தர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாகும். இல்லைன்னா பழைய சிவன் கோயில்கள், ஸோ ஏதாச்சும் பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வில்வம் போட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள். இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே நாளைக்கு தெரியல, ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இதை புண்ணிய காலத்தை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வழிபட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான வாழ்க்கையெல்லாம் இருக்கும். ஸோ மற்றபடி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.